ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹவு டு கம்பைன் மல்டிபிள் யூவிஏ டேட்டா செட் இன்டு சிங்கிள் கிராஃப் இன் ஆர்ஜின். அதாவது என்னென்னா, மல்டிபிள் டேட்டா யூவியோடதை ஒரே சிங்கிள் ஃபைலில் எப்படி நம்ம ப்ளாட் பண்ண போகிறோங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ இங்கே நான் உங்களுக்கு ரைட் சைடில் அந்த இமேஜை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டா தான் நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் வீடியோ. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸலில் நம்ம ஆல்ரெடி டேட்டா ரிசீவ் பண்ணியிருப்போம். இந்த எக்ஸல் டேட்டா வந்து பாருங்கள், மேலே வந்து உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு காலத்தில் நமக்கு யூவி ஒரு இது பிளாட் பண்ணணும்னா பாருங்கள், டைம் வேரியேஷன் கொடுத்து ஒரு 1 2 3 ஒரு 6 டேட்டா இருக்குது. இது என்னென்னா, இதோட ஏங்கிறது என்னென்னா அப்சார்ப்ஷன், அதாவது வேவ் லென்த் டேட்டா. பக்கத்தில் பி டேட்டாங்கிறது என்னென்னா அதனோட அப்சார்ப்ஷன் வேல்யூ. இதை எடுத்து நம்ம வந்து பிளாட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம காப்பி பண்ணி ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் நம்ம ஆரிஜின் பிளாட்டில் போயிட்டு ஆரிஜின் பிளாட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டேட்டாவையும் நம்ம ஒவ்வொரு ஹப்புக்கும் அந்த டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு நம்ம ப்ளாட் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு டெமோ டேட்டா தான். இந்த டேட்டாவோட டெமோ வச்சு நீங்கள் உங்களுடைய டேட்டாவை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளாட் பண்ணலாங்கிறது தான் இது என்டையர் வீடியோவாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த லேபிளிங்கை ஒரு சேஞ்ச் பண்ணி அங்கே மேலே பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் எந்த டேட்டா எந்த கரஸ்பாண்டிங் மினிட்ஸோட டேட்டாங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் லேபிள் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு டேட்டா ப்ளாட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டேட்டா ப்ளாட் பண்ணுறேன். ப்ளாட்னு ஆப்ஷன் போயிட்டு லைன்னு கிளிக் பண்ணுறோம். ஃபஸ்ட் டேட்டா ஷோ ஆயிடுச்சு. இப்போ அகெயின் 10 மினிட்ஸ் டேட்டாவை 0 மினிட்ஸோட கம்பேர் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், 10 மினிட்ஸ் டேட்டாவை 0 அதாவது 0வும் வித்து 10ஓட கம்பேர் பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்கள், 10 வந்து கீழே இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு 20ஓட கம்பேரிஷன். இது மாதிரி 30 40 50 60 இதை வந்து டைம் டிபெண்ட் பண்ணி அந்த யூவி வந்து ஒவ்வொரு சாம்பிளுக்கும் எடுத்திருக்காங்க. மேபி லைக் தட். இது ஃபோட்டோ கேட்லிஸ்ட் டேட்டா தான். ஃபோட்டோ கேட்லிஸ்ட்னு ஒரு அப்ளிகேஷனில் அந்த பர்டிகுலர் டைடிகிட்டேஷனை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாவை தான் நான் உங்களுக்கு இங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு செகண்ட்ஸ் ஒவ்வொரு மினிட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது அந்த டிக்ரீஸ் ஆஃப் த இன்டென்சிட்டி, அதை நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்பெக்ட்ரத்தில். இது டிஸ்கஷன் இல்லை, ஜஸ்ட்டு எப்படி ப்ளாட் பண்ணலாம் மேபி அப்படிங்கிறத இந்த இதில் இது பண்ணியிருப்போம். அது முக்கியமாக இந்த ஏபி காலத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றையும் XYன்னு சேஞ்ச் பண்ணிடுங்க. நீங்கள் பிஃபோர் ப்ளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி XYன்னு சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ப்ளாட் பண்ணி நான் இங்கே ஓவர்லே 60 மினிட்ஸ் டேட்டா வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த டேட்டாவை என்ஹான்ஸ் பண்ணி, அதாவது அந்த இமேஜை என்ஹான்ஸ் பண்ணி ஆஸ் யூஸ்வல் ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அந்த க்ளோசிங் பாக்ஸு அண்டு தேவையில்லாத ஸ்கேல்ஸு ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம விசிபிள் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ரேஞ்சஸ் வந்து நமக்கு மெயின் பீக்கு 50 to 500 to 600 இருக்கனால நம்ம எடுக்கிற ரேஞ்சு வந்து மேபி 200 to 800 விசிபிள் ரீஜன் சொல்லுவாங்க. நம்ம அதிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ அதிலேருந்து எடுத்து நான் என்ன பண்ணுறேன், பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஸ்வல் ஃபினிஷிங் ஆஃப் கிராஃப் ஒர்க்கை வந்து நம்ம பண்ணுறோம். நமக்கு எங்கே எந்த தேவை இல்லைங்கிறோமோ அதை டபுள் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அந்த 4 சைடும், அதாவது டாப் பாட்டம் ரைட் லெஃப்ட் எல்லாத்துக்கும் அதனோட திக்னஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு சேஞ்சஸ் ஆஃப் தி மைனர் ஆப்ஷன் மைனர் அண்டு மேஜர் டிக்ஸ் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணுற போகிறோம். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு இதையும் கிளிக் பண்ணி நான் 5ன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ 5ன்னு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்ல டார்க்காக கொஞ்சம் நமக்கு விசிபிளாக தெரியும். அதனால் 5ன்னு கொடுத்துட்டு மீதி உள்ள ரெஸ்ட் ஆஃப் த ஸ்கேல், எக்ஸ்ஆக்சிஸ் ஸ்கேல், ஒய்ஆக்சிஸ் ஸ்கேல் எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், திக்னஸ் ஆஸ் யூஸ்வல் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 20ன்னு கொடுத்தது அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம, அதாவது அந்த லேபிளிங் ஃபாண்ட் சைஸ் என்னவோ இப்போது இந்த ஆக்சிஸில் யூவின்னால வேவ் லென்த் அதனோட யூனிட் வந்து நானோமீட்டர், அதாவது என்எம்னு போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு அப்சார்ப்ஷன் போட்டு அதனோட இது வந்து இன்டென்சிட்டியில் மெஷர் பண்ணுவாங்க. அது அட்டாமிக் யூனிட்ஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்.
அப்சார்பன்ஸ் அட்டாமிக் யூனிட் ஏ டாட் யூ டாட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்கேலை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இந்த மினிட்ஸ் அந்த பாக்ஸை சுற்றி பிளாக் கலர் இருக்கிறது வேணும்னா வச்சுக்கலாம், எனக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணி இப்போ பாருங்கள் போல்டு ஆக்கிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபாண்ட் சைஸ் நம்ம மாற்றிக்கலாம். கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃபாண்ட் சைஸ் நமக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஸ்மால், இங்கே கார்னர் இழுத்திங்கன்னா அது ஸ்மால் ஆகும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணி அந்த பாக்ஸுக்கு வந்து ஒயிட் வேணாம்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒயிட்டு அதாவது ஆக்சுவலி பக்கத்தில் இந்த ஆப்ஷன் இல்லை, இப்போ நான் கிளிக் பண்ண போகிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி, அதாவது இப்போ பாருங்கள் இந்த இதை கிளிக் பண்ணி ஒயிட்டு கொடுத்திங்கன்னா அதில் பேக்ரவுண்டு அதாவது அந்த அவுட்டர் லைன் இது போயிடும். இப்போ நம்ம வந்து கலரு சேஞ்சஸ் பண்ணலாம். சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணி இண்டிபெண்டன்ட்னு கொடுத்திங்கன்னா இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த கலருக்கும் இப்போ நம்ம கொடுக்க போகிற கலருக்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம ஐடென்டி பண்ணலாம். இப்போ பாருங்கள் இந்த ரெட் கலருக்கும் நம்ம கொடுத்த ரெட் கலருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக ஆர்ஜின் சாஃப்ட்வேர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இஃப் நமக்கு ஏதாவது இப்போ சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம இன்பிட்வீனில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் கொடுக்குற கலர் எல்லாமே கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா கலரும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக நம்ம ஸ்வெட்டரத்தை நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பாருங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது என்டையர் கலரும் சேஞ்ச் பண்ணியாச்சு. Thank you for watching.